அதுக்காக பணக்கார தோரணை, பகட்டான உடை, விலை உயர்ந்த வாட்ச். ரோலெக்ஸ் தானே? ஒமேகா. ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்குதான் நம்ம சந்திச்சிருக்கோம். இல்லன்னா இதேமே இல்லாத அரக்கன்னு நான் உங்களை பார்த்து. வேண்டாம் சொல்லாத. உங்க பார்வையில படுற எல்லா பெண்களையும் பயன்படுத்தி தூக்கி போடுற போக பொருளாதான் நினைப்பீங்க. அவங்கள மதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நான் நிச்சயமா உங்களை மாத்துவேன் மிஸ்டர் பாண்ட். உங்க திறமையை கண்காணிப்பேன். அதே நேரத்துல என் மேல உள்ள உங்க கணிப்பை மாத்தி காட்டுவேன். அதையும் பார்க்கலாம். என்னோட திறமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் சாதிப்பேன். உன் திறமைய நான் பார்க்கத்தானே போறேன். குட் ஈவினிங் மிஸ்டர் பாண்ட். குட் ஈவினிங் வெஸ்பா. ஹோட்டல் ஸ்பிளாண்டிட் சார். ஆமா, உங்களுக்கு தான் சார். தேங்க்யூ. ஒண்ணுல நமக்கான கடைசி நேர குறிப்புகள். இதன் பிரகாரம் நாம 2 பேரும் லவர்ஸ். இன்னைக்கு தானே நம்ம சந்திச்சோம். நாம எப்படி லவ்வர்ஸ் ஆவோம்? இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, வெறும் நடிப்பு தானே. என் பேரு மிஸ்டர் ஆலிங்டன் பீச், திறமையான சூதாட்டக்காரன். உன் பேரு மிஸ் ஸ்டெஃபனி பிராட்செஸ்ட். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஒரு துளி கூட இல்ல. நான் உன்னை ரொம்ப நாளா காதலிக்கிறேனா? நம்ம 2 பேருக்கும் ஒரே சூட் கொடுத்திருக்காங்க. அத நினைச்சு மனசுல கற்பனையை வளர்த்துக்காதீங்க. ஒரே சூட்டா இருந்தாலும் அதுல தனித்தனியா 2 பெட்ரூம்ஸ் இருக்கும். ரூம் 2 இருக்கலாம், ஆனா ஒரே சூட்ல தானே தங்க போறோம். ஏன் அனுமதி இல்லாம நீங்க என் ரூமுக்கு வரக்கூடாது? உங்களால எனக்கு பிரச்சனை ஏதாவது வருமா? வராது. உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். தேங்க்யூ. வெல்கம் டு தி ஹோட்டல் ஸ்பிளாண்டிட். உங்க பேரு சார்? ஜேம்ஸ் பாண்ட். ஆனா பீச்சுங்கிற பேர்ல சூட் ரிசர்வ் பண்ணிருக்கோம். வெல்கம் மிஸ்டர் பாண்ட். பணம் உன் கையில தானே இருக்கு, நீயே கையெழுத்து போட்டுட்டு வா. தேங்க்யூ. ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. பாரு, லீஷப்ரிக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு நான் யாரு, இந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு எப்பவோ தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு அவன் என் கூட மோத தயாரா இருக்கான்னு தானே அர்த்தம். ஒண்ணு அவன் என் கூட விளையாட வேற வழி இல்லாம வந்திருக்கணும், இல்ல என்ன ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகமா இருந்திருக்கணும். இது மூலமா நான் அவன் குணத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கும் உங்க குணத்தை பத்தி புரிஞ்சிருக்கும். நீங்க பொறுப்பில்லாதவர்னு. நான் முன்னாடி போறேன். உங்களை பத்தி இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வாங்க. மிஸ்டர் பாண்ட், இது உங்களுக்காக வந்தது. தேங்க்யூ. நீங்க உண்மையிலேயே புத்திசாலி மேம். என் பேரு மேத்திஸ், லோக்கல் ஏஜென்ட். உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். கண்காணிக்கிறது உனக்கு தெரியுமா? லீஷப்ரிக்கா? நான் அப்படி நினைக்கல. இங்க என்ன மாதிரி ஏஜென்ட் வேற யாரும் இல்ல, நான் மட்டும்தான். ஒருவேளை நீங்க யாராவது இங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டா உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றேன். நேத்து லீஷப்ரி இங்க வந்து தன்னோட பழைய நண்பர்களை பார்த்து உறவுகளை புதுப்பிச்சுக்கிட்டான். காவல்துறை தலைவரா அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். என்னோட இடது தோளுக்கு
பின்பக்கம் கண்ணாடி போட்டு உட்கார்ந்திருக்காரே அவர்தான். போலீஸுக்கு நெருக்கமாயிட்டானா அப்ப கஷ்டம்தான். நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா அவர் ரொம்ப பணத்தாசை பிடிச்சவர். அவருக்கு தேவையானதை கொடுத்து அவரை என் கைக்குள்ள போட்டுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா லீ ஷெஃப்ரி என்னை விட அதிகமா கொடுத்து மடக்கிட்டான். கவர்மெண்டோட பணத்தை வேற பேர்ல அக்கௌண்டன்ட் மூலமா வெளியே கொண்டு வரத நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. நான் ஒட்டுமொத்தமா எல்லா அக்கௌண்டன்ட்ஸையும் சொல்லல, உங்களை மாதிரி நல்லவங்களும் அதுல இருக்காங்க. நான் காவல்துறை தலைவரை எப்படி மாட்டி விடலான்னு யோசனை பண்ண மேலிடத்துல அவர் லஞ்சம் வாங்கினதா போட்டு கொடுத்துட்டேன். கம்ப்யூட்டர் உலகத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்த எல்லாத்தையும் சாதிக்க முடியறத நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு மிஸ்டர் பாண்ட். கமன். இத போட்டுக்க. இந்த ட்ரெஸ் நான் ஏன் போட்டுக்கலாம்? நீ அழகு தேவதையா காட்சி அளிக்கணும். கேசினோ ராயலுக்கு வந்து நீ எனக்கு முத்தம் கொடுக்கறத பார்த்தாங்க ஆடுறவங்க எல்லாம் ஆட்டத்தை மறந்து உன்னையே மெய் மறந்து பார்க்கணும். இந்த உதவியை எனக்காக செய்வியா? நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. இந்த மாதிரி கோட்டை என்கிட்ட இருக்கு. இந்த கோட்டை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, இது ரொம்ப ஸ்பெஷலானது. கேசினோ ராயலுக்கு வரவங்க எல்லாம் இந்த மாதிரி கோட்டை தான் போட்டுட்டு வருவாங்க. அது எப்படி? என் அளவு உனக்கு தெரியும். உங்களை பார்த்த உடனே மனக்கண்களால அளவெடுத்துட்டேன். Good evening, Mr. Bond. Good evening. Thank you. மிஸ்டர் பிளிஸுக்கு பதிலா விளையாட வந்திருக்கிறவர் நீங்க தானே? வெல்கம் மிஸ்டர் பீச். ஓ, நீங்க மிஸ்டர் பாண்ட் இல்ல? நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். நீங்க குழம்புறது நல்லது இல்லையே. Mr. Mendel, please come. Ladies and gentlemen, welcome. இந்த ஆட்டத்துக்கு எல்லையே கிடையாது. இத ரெண்டு விதமா ஆடலாம். கையில இருக்க கார்டுலயும் ஜெயிக்கலாம், ஓபனாவும் ஜெயிக்கலாம். சுவிட்சர்லாந்துல இருக்கிற பேசல் பேங்க்ல இருந்து வந்திருக்கிற மிஸ்டர் மெண்டல் தான் நடுநிலை வகிப்பார். ப்ளீஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இந்த விளையாட்டுல கலந்துக்க ஒவ்வொருத்தரும் 50 கோடி டெபாசிட் பண்ணிருக்கீங்க. மேலும் தேவையான 25 கோடியை எலக்ட்ரானிக் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். பந்தய தொகை மொத்தமா எங்க கிட்ட பாதுகாப்பா இருக்கும். பந்தயத்துல வெற்றி அடைறவர் என்கிரிப்டர்ல பாஸ்வேர்டை பதிவு பண்ற வரைக்கும் அந்த தொகை நடுநிலையாளர் கையில தான் இருக்கும். பதிவு பண்ண பிறகு அவர் சொல்ற பேங்க்குக்கு, அது உலகத்தோட எந்த கோடியில இருந்தாலும் பணத்தை அங்க மாத்திருவோம். மிஸ்டர் பாண்ட், நாங்க அல்பாபெட்டிக் ஆர்டர்ல கூப்பிடுறோம். தயவு செஞ்சு இங்க வந்து நீங்க செலக்ட் பண்ண பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிடுங்க. குறைஞ்சபட்சம் 6 எழுத்துக்கள். டீலர் உங்க எல்லாருக்கும் கார்டு போட போறாரு. ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிற மிஸ்டர் காமினோஃபிஸ்கி கார்டை பார்க்காம 2.5 லட்சம் கட்டுறாரு. மிஸ்டர் புக்குட்டோவும் கார்டை பார்க்காம 5 லட்சம் கட்டுறாரு.